திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தமிழக மக்கள் எதிர்பார்த்திடாத பயங்கர ட்விஸ்ட். ஸ்டாலின் எடுக்கும் பிரம்மாஸ்திரம். அதாவது தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தலைநகர வட்டாரங்களிலிருந்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கசிந்துள்ளது. தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுகவின் முக்கிய புள்ளிகளை குறிவைத்து ஒரு ரகசிய அதிரடி திட்டத்தை தீட்டி வருவதாக தற்போதைய அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசி வருகின்றன. ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் என்று ரகசிய பெயரிடப்பட்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கையின் கீழ் திமுகவின் 5 முதல் 6 வரையிலான மிக முக்கிய தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 60 ஆண்டுகால திராவிட அரசியல் பாரம்பரியத்தை உடைத்து புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஊழலுக்கு எதிராக கடுமையான ஆக்ஷன்கள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் திட்டம் ரகசியமாக வகுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் பல்வேறு ஊழல் வழக்குகள், முறைகேடுகள் மற்றும் டெண்டர் ஒதுக்கீடுகளில் நடந்த குளறுபடிகள் குறித்து புதிய அரசு தீவிர ஆவணங்களை சேகரித்து வருவதாக தெரிகிறது. இந்த விசாரணையின் இறுதி புள்ளியாகவே தற்போது முக்கிய தலைவர்களை கைது செய்ய வியூகம் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசியலில் கிசுகிசுக்கப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களில் உலாவரும் தகவல்களின்படி இந்த உத்தேச பட்டியலில் திமுகவின் மிக மூத்த தலைவர்கள் மற்றும் கடந்த அமைச்சரவையில் செல்வாக்குமிக்க துறைகளை கையாண்ட 5 முதல் 6 முன்னாள் அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. டெண்டர் முறைகேடு வழக்குகள், பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட பெரும் மதிப்புள்ள ஒப்பந்தங்களில் நிகழ்ந்ததாக கூறப்படும் முறைகேடுகள், மின்துறை மற்றும் போக்குவரத்து துறை, முந்தைய ஆட்சியில் அதிகம் விவாதிக்கப்பட்ட மின்துறை கொள்முதல் மற்றும் போக்குவரத்து துறை சார்ந்த பழைய புகார்கள் மீண்டும் தூசி தட்டப்படலாம் என தெரிகிறது. இதற்காக தனிப்படை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மிக ரகசியமாக சட்ட ரீதியான ஆதாரங்கள் மற்றும் கோப்புகள் தயார் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் விஜய்க்கு எதிராக திமுகவும் ஒரு முக்கிய திட்டத்தை வகுத்துள்ளது. அது என்னன்னா, திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் கண்டிப்பாக விஜய் மட்டும் ஜெயித்துவிடவே கூடாது என்று, அதாவது விஜயின் கட்சி ஜெயித்துவிடவே கூடாது என்று திமுக மும்முரமாக களமிறங்கியுள்ளது. அதேபோல திருச்சி கிழக்கில் விஜய் கட்சியை எதிர்த்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த யார் நின்றாலும் அவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று திமுகவின் உளவுத்துறை ரிப்போர்ட் கூறியிருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் விஜய் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் சினிமா மோகம் என்பதால் அதே ஆயுதத்தை வைத்தே விஜய் கட்சியை திருச்சி கிழக்கில் வீழ்த்த வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறாராம். அந்த வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பாகவும் அல்லது சுயேட்சை எம்எல்ஏவாகவோ நிறுத்தி திமுக ஆதரவோடு ரஜினியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது திமுக அரசு. இதற்கு முதலில் ரஜினி மறுப்பு தெரிவித்திருந்தாலும் பின்னர் ஏதோ ஒரு முக்கிய காரணத்திற்காக இதற்கு ரஜினி அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிகிறது. ஆக மொத்தம் திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வரும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய யுத்தம் அப்போதும் காத்திருக்கிறது என்பது மட்டும் உறுதி. சரி, நீங்க சொல்லுங்க, திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் கட்சியை வீழ்த்துவதற்கு ரஜினியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமா அல்லது வேறு யாருமே அரசியல் வட்டாரத்தில் கிடையாதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.